அண்டை மாநிலமான ஆந்திராவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. கடந்த ஜூன் மாதம் 14 பேருக்கு மட்டுமே பாதிப்பு இருந்த நிலையில் ஜூலை மாதத்தின் முதல் 10 நாட்களிலேயே 32 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. எனினும் தற்போதைய கொரோனா தொற்று வீரியமிக்கது அல்ல என்றும் பொதுமக்கள் யாரும் பீதியடைய தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை ஆணையர் குருதத் ஹெக்டே தெரிவித்துள்ளார். பெண்களை அதிகம் தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை ஒழிக்க கர்நாடக அரசு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் உள்ள 14 வயது சிறுமிகள் அனைவருக்கும் கார்டாசில் 4 தடுப்பூசி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். தனியார் மருத்துவமனைகளில் பல்லாயிரக்கணக்கில் செலவாகும் இந்த தடுப்பூசி 6 மாத இடைவெளியில் 2 தவணைகளாக செலுத்தப்படும். பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு மத்திய அரசின் யூ-வின் இணையதளம் அல்லது செயலி மூலமாகவோ அரசு மருத்துவமனைகளில் நேரடியாகவோ முன்பதிவு செய்து இந்த இலவச பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளலாம். இந்தியாவில் முதன்முறையாக வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் செலுத்திக் கொள்ளும் புதிய இன்சுலின் ஊசி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. நோவோ நார்டிஸ்க் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ள அவிக்லி என்ற இந்த இன்சுலின் தினமும் ஊசி செலுத்திக் கொள்ளும் அவதியை குறைக்கும். இந்த வசதியை பெறும் உலகின் 7வது நாடு இந்தியா. அல்ட்ரா லாங் பேசல் இன்சுலின் வகையான இது உடலில் மெதுவாக கலந்து 7 நாட்களுக்கு தேவையான இன்சுலின் அளவை சீராக வழங்குகிறது. இது தினசரி இன்சுலின் ஊசிக்கு இணையான பலனை தருவதோடு செலவிலும் சிக்கனமானது. அவிக்லி விலை 261 ரூபாய். இதற்கு இணையான தினசரி இன்சுலின் விலை 345 முதல் 453 ரூபாய் வரை இருக்கும். இந்தியாவில் 10.1 கோடி மக்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது. 13.6 கோடி மக்கள் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளனர். சுமார் 60 லட்சம் மக்கள் மட்டுமே தற்போது இன்சுலின் பயன்படுத்துகின்றனர். ஆகவே இந்தியாவின் நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த புதிய கண்டுபிடிப்பு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேகதாது அணை கட்டும் முயற்சிக்கு எதிராக திமுக எம்பிக்கள் குரல் எழுப்புவார்கள் என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் திமுக எம்பிக்களுடன் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டு விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டிட நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும், தமிழ்நாட்டின் நலன், மாநில உரிமைகளை காக்கின்ற வகையில் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களின் குரல் ஒலிக்கும் ஆகிய 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொகுதி மறுசீரமைப்பை கடந்த முறை போல் தற்போதும் திமுக எதிர்க்கும் என நம்புவதாக கார்த்தி சிதம்பரம் எம்பி தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதி மறுசீரமைப்பை காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் விஜய் தலைமையில் தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகள் நடைபெறும் எனவும் கார்த்தி சிதம்பரம் கூறினார். மறுசீரமைப்பு வந்தால் தமிழகம் தென்னகம் வஞ்சிக்கப்படும். அவங்க 50% எல்லாருக்கும் இன்க்ரீஸ் பண்றன்றது மேலோட்டமாக சொல்றாங்க. என்ன ஆகுனா தமிழ்நாடும் பாண்டிச்சேரி சேர்ந்து 40 சீட் இருக்கு, நமக்கு 60 சீட்டாக வரும். நமக்கு ஏதாவது 20 சீட் கூட வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட் இருக்கு, 120 சீட் ஆகிடும். நமக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இப்போ வித்தியாசம் 40 சீட்டு தான். அந்த புது சட்டம் வந்துச்சுனாக்கா 120 சீட் அவங்களுக்கு கூடிடும். காங்கிரஸ் கட்சி கடுமையாக எதிர்க்கும். இதையும் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை எதிர்த்ததை போல இந்த முறையும் எதிர்ப்பார்கள் என்று நம்புகிறேன். ஆதி திராவிட நலத்துறைக்கு சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்ததை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தாவேகா அரசுக்கு திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக நீதி என்பது இடஒதுக்கீடு பெறும் அனைவருக்கும் பொதுவானது என்பதால் பெயர் மாற்றத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் நலத்துறையை அந்த அமைச்சகத்தை சமூக நீதித்துறை என்று மாற்றியிருப்பது இப்போது பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. சமூக நீதித்துறை என்பது இடஒதுக்கீடு பெறும் அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாகும். ஆகவே தமிழ்நாடு அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அகமதாபாத்திலும் ஜெகநாதர் ரத யாத்திரை விமரிசையாக தொடங்கியது. குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் பாரம்பரிய முறைப்படி துடைப்பத்தால் சாலையை சுத்தம் செய்து தேரோட்டத்தை தொடக்கி வைத்தார்.
16 கிலோமீட்டர் தொலைவுக்கு 14 மணி நேரம் தேரோட்டம் நடைபெறும் நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் 3 தேர்களில் இருந்த ஜெகநாதர், பலபத்ரா, சுபத்ராவை வழிபட்டனர். அலங்கரிக்கப்பட்ட யானைகளும் ரதத்தின் முன்பு அணிவகுத்து சென்றன. 30,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். AI கேமராக்கள் உதவியுடன் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தேரோட்டம் தொடங்கும் முன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோயிலுக்கு சென்று வழிபட்டார். ரயில் டிக்கெட் முன்பதிவை எளிதாக்க IRCTC இணையதளத்தின் மேம்படுத்தப்பட்ட புதிய பீட்டா பதிப்பை ரயில்வே அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் தேவையற்ற கேப்சா மற்றும் பாப்அப்கள் நீக்கப்பட்டு அனைத்து வகுப்புகளுக்கான இருக்கை நிலவரத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கும் வசதி சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் பணம் செலுத்துவதற்கான நடைமுறை எளிமையாக்கப்பட்டு அதிவேகமாக பணம் செலுத்துதல் மற்றும் பயணிகளின் விவரங்களை சேமித்தல் ஆகிய 4 முக்கிய வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. IRCTC இணையதளத்தில் தினமும் சராசரியாக 14.5 லட்சம் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்படும் நிலையில் அதன் பயன்பாட்டை மேலும் எளிமையாக்கும் நோக்கில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஜந்தர் மந்தரில் 19 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் உடல் எடை 9 கிலோவுக்கு மேல் குறைந்துள்ளதாகவும் இதனால் அவரது உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தின் இக்கட்டான நிலையை எட்டியிருப்பதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். தனது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து அரசிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அவர் அறிவித்துள்ளார். அவரது உடல்நிலையை நாள்தோறும் கண்காணித்து உரிய மருத்துவ உதவிகளை வழங்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேடு புகார்களுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி உண்ணாவிரதம் இருக்கும் சோனம் வாங்சுக்கு உச்சநீதிமன்றம் பார் அசோசியேஷன் தலைவர் விகாஸ் சிங் உருக்கமாக கடிதம் எழுதியுள்ளார். தவறுகள் நடக்கும்போது தார்மீக பொறுப்பேற்று அமைச்சர்கள் பதவி விலகும் காலம் எப்போதோ போய்விட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர், சீர்குலைந்த இந்த சிஸ்டத்துக்காக உயிரை விடாதீர்கள் என வாங்சுக்கை கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் எதிர்கால போராட்டங்களுக்கு ஆற்றலை சேமிக்க உண்ணாவிரதத்தை கைவிடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் நவோதயா பள்ளிகள் மூலம் கிடைக்கும் நன்மைகளை தமிழக குழந்தைகளுக்கு மறுக்க வேண்டாம் என்று தவிக தலைமையிலான தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மும்மொழிக் கொள்கையில் ஹிந்தி கட்டாயமில்லை என்றும் சமஸ்கிருதம் போன்ற பிற மொழிகளையும் மாணவர்கள் தேர்வு செய்யலாம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். முந்தைய திமுக அரசு இப்பள்ளிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இது மத்திய அரசின் திட்டம் என்பதால் நாம் ஏன் ஏற்க வேண்டும் என்ற எதிர்மறை எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இந்த விவகாரத்திலும் நில ஒதுக்கீட்டிலும் புதிய தவிக அரசு எடுக்க உள்ள கொள்கை முடிவை விளக்க ஆகஸ்ட் 11 வரை நீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளது. CBSE பாடத்திட்டத்தின் கீழ் 9ஆம் வகுப்பில் 3வது மொழியாக அறிமுகப்படுத்தியுள்ளது மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா தெரிவித்தார். 8ஆம் வகுப்பிலிருந்தே பொதுத் தேர்வு அழுத்தம் தொடங்கிவிடுவதால் புதிய மொழியை 9ஆம் வகுப்பில் புகுத்தாமல் 6ஆம் வகுப்பில் அறிமுகப்படுத்துவதே சிறந்தது என்றும் மத்திய அரசுக்கும் CBSEக்கும் அவர் அறிவுறுத்தினார். CBSE டிஜிட்டல் வழி விடைத்தாள் மதிப்பீட்டில் உள்ள தொழில்நுட்ப குறைபாடுகளை சரி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய அரசு மற்றும் CBSE அமைப்புக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு 12ஆம் வகுப்பு இறுதித் தேர்வுகளில் பயன்படுத்தப்பட்ட டிஜிட்டல் விடைத்தாள் திருத்தத்தில் குறைபாடுகள் இளம் மாணவர்கள் பெரும் ஏமாற்றமும் மன உளைச்சலும் அடைந்துள்ளதாக கவலை தெரிவித்தது. இந்த டிஜிட்டல் மதிப்பீட்டு முறையை தாங்கள் எதிர்க்கவில்லை என்றும், ஆனால் அதன் குளறுபடிகளால் மாணவர்களின் மதிப்பெண்களும் எதிர்காலமும் பாதிக்கப்படுவதை தடுக்கவே இந்நடவடிக்கை என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். கடவுள்களின் தேசமான உத்தராகண்ட் மாநிலம் வினாத்தாள் கசிவுகளின் மையமாக மாற்றப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தராகண்டில் அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வு வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிந்து வருவதாக அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அங்கு தேர்வு முறைகேடுகளை தடுக்க கடுமையான சட்டங்கள் இருந்த போதிலும் முறைகேடுகள் நடப்பதாகவும் இதனால் தேர்வுக்காக கடினமாக உழைக்கும் இளைஞர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். இதற்கெதிராக குரல் எழுப்ப ஜூலை 17 அன்று டேராடூனில் நடைபெறும் பேரணியில் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்குமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் 19 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கும் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் உடல் எடை 9 கிலோவுக்கு மேல் குறைந்துள்ளதாகவும் இதனால் அவரது உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்தின் இக்கட்டான நிலையை எட்டியுள்ளதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர்.
தனது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து அரசிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அவர் அறிவித்துள்ளார். அவரது உடல்நிலையை நாள்தோறும் கண்காணித்து உரிய மருத்துவ உதவிகளை வழங்குமாறு டெல்லி உயர்நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் கின்னார் மாவட்டத்தில் மழை நின்ற பிறகும் நிலச்சரிவு அபாயம் தொடர்கிறது. வெயிலடிக்கும் நேரத்திலும் மண் தளர்வடைந்து மலையிலிருந்து பாறைகளும் கற்களும் தொடர்ச்சியாக உருண்டு விழுந்து வருகின்றன. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்துக்கும் பொதுமக்களின் நடமாட்டத்துக்கும் பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பீகாரின் பஹாகா பகுதியில் தந்தையின் பாசத்தை உணர்த்தும் நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. தனது மகனின் பள்ளி படிப்பு தடைபடக்கூடாது என்பதற்காக சீரிப்பாயும் ஆற்றில் தந்தை ஒருவர் தனது மகனை ஆபத்தான முறையில் தோளில் சுமந்தபடி கடந்துள்ளார். ஒரு சிறிய தவறு நடந்தாலும் உயிர் பறிபோகும் நிலையிலும் சொந்த உயிரை பொருட்படுத்தாமல் அவர் இந்த துணிச்சலான செயலில் ஈடுபட்டுள்ளார். பீகார் கிராமப்புறங்களில் போதிய பால வசதிகள் இல்லாததால் பள்ளி செல்லும் குழந்தைகள் சந்திக்கும் அன்றாட போராட்டத்தை இந்த சம்பவம் வெளிச்சமிட்டு காட்டுகிறது. கடந்த திங்கட்கிழமை அன்று ஹோர்முஸ் நீரிணை அருகே ஐக்கிய அரபு அமீரகத்தின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பீகாரின் கோபால்கஞ்ச் மாவட்டத்தைச் சேர்ந்த 30 வயதான ரோஹன்குமார் குப்தா என்ற கடல்சார் பொறியாளர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் மேலும் 6 இந்தியர்கள் மற்றும் 2 யுக்ரைனியர்கள் காயமடைந்துள்ளனர். துபாயைச் சேர்ந்த நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ரோஹனின் உடலை விரைவில் தாயகம் கொண்டுவர வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 30 ரூபாய் குறைந்து 13,150 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிலோ 2,40,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 240 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அண்டை மாநிலமான ஆந்திராவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. கடந்த ஜூன் மாதம் 14 பேருக்கு மட்டுமே பாதிப்பு இருந்த நிலையில் ஜூலை மாதத்தின் முதல் 10 நாட்களிலேயே 32 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. எனினும் தற்போதைய கொரோனா தொற்று வீரியமிக்கது அல்ல என்றும் பொதுமக்கள் யாரும் பீதியடைய தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை ஆணையர் குருதத் ஹெக்டே தெரிவித்துள்ளார். பெண்களை அதிகம் தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை ஒழிக்க கர்நாடக அரசு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் உள்ள 14 வயது சிறுமிகள் அனைவருக்கும் கார்டாசில் 4 தடுப்பூசி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும். தனியார் மருத்துவமனைகளில் பல்லாயிரக்கணக்கில் செலவாகும் இந்த தடுப்பூசி 6 மாத இடைவெளியில் 2 தவணைகளாக செலுத்தப்படும். பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு மத்திய அரசின் யூ-வின் இணையதளம் அல்லது செயலி மூலமாகவோ அரசு மருத்துவமனைகளில் நேரடியாகவோ முன்பதிவு செய்து இந்த இலவச பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளலாம். உலகக்கோப்பை கால்பந்தில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான அரையிறுதியில் 2-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா த்ரில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. ஆட்டத்தின் 55வது நிமிடத்தில் அந்தோனி கோர்டன் கோல் அடித்து இங்கிலாந்தை 1-0 என முன்னிலைப்படுத்தினார். 85வது நிமிடத்தில் என்சோ பெர்னாண்டஸ் லாங் ரேஞ்ச் ஷாட் மூலமாக ஆட்டத்தை சமன் செய்தார். தொடர்ந்து கூடுதல் நேரத்தில் லாடரோ மார்டினஸ் வின்னிங் கோல் அடித்தார். அர்ஜென்டினாவின் 2 கோல்களையும் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி தனது அபாரமான அசிஸ்டுகள் மூலம் உருவாக்கி கொடுத்தார். நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா ஞாயிற்றுக்கிழமை நியூயார்க்கில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. இங்கிலாந்து அணி பிரான்சுடன் 3வது இடத்திற்கான போட்டியில் மோதும். அர்ஜென்டினா அணியை உலகக்கோப்பை தொடரிலிருந்து நீக்க கோரி argentinaout.com என்ற இணையதளத்தில் தொடங்கப்பட்ட ஆன்லைன் மனுவில் இதுவரை 1 கோடிக்கும் அதிகமானோர் கையெழுத்திட்டனர்.
நடப்பு ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் அர்ஜென்டினா அணிக்கும் அதன் கேப்டன் லியோனல் மெஸ்ஸிக்கும் ஆதரவாக நடுவர்களும் ஃபிஃபா அமைப்பும் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்தே இந்த ஆன்லைன் மனு உலகளவில் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக எகிப்து அணிக்கு எதிரான ரவுண்ட் ஆஃப் 16 போட்டியின் போது நடுவர்களின் சில முடிவுகள் அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக இருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது. உலகக்கோப்பை கால்பந்து உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கும் நிலையில் கேரளாவைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் சமூக வலைதளங்களில் தங்களுக்கு பிடித்த அணிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். பாஜக மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் மெஸ்ஸியுடன் இருக்கும் லாமின் யமாலின் சிறுவயது புகைப்படத்தை பகிர்ந்து வாழ்த்தியிருக்கிறார். உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதலா, நிதியமைச்சர் பாலகோபால் மற்றும் அமைச்சர்கள் விஷ்ணுநாத், ரோஜி எம் ஜான் ஆகியோர் அர்ஜென்டினா அணிக்கும் லியோனல் மெஸ்ஸியின் தலைமைத்துவத்திற்கும் தங்களது பலத்த ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர்.